நடிகர் சிவாஜி கணேசன் பத்தி தான் 10x10ல பார்க்க போறோம். வாங்க ஷோக்குள்ள போலாம். நாடகத்திலிருந்து நடிக்க வந்ததாலே என்னவோ சிவாஜியோட நடிப்பு நாடகம் மாதிரி இருக்கிறதா இன்னைக்கும் விமர்சனம் பண்றவங்க இருக்காங்க. அந்த காலத்துல நாடகத்தில் நடிக்கும்போது கொஞ்சம் ஓவரா உச்சரிப்பும் ஆக்டிங்கும் பண்ணாதான் பார்க்குற பாமர மக்களுக்கு சரியா புரியும். அது அந்த கால திரைப்படங்களுக்கும் பொருந்தும். அப்படி விமர்சனம் பண்றவங்களுக்கு சொல்றேன், சிவாஜியோட படங்கள் மட்டும் வராம போயிருந்தா துக்கத்துல எப்படி அலறுது, பாசத்தை எப்படி காட்டுதுன்னு பல உணர்ச்சிகள் பல தலைமுறைகளுக்கு தெரியாம போயிருக்குங்கிறது தான் உண்மை. சிவாஜிக்கு 7 வயசு இருக்கும்போது அவரும் அவருடைய அப்பாவும் வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகம் பார்க்க போயிருக்காங்க. வெள்ளக்கார பட்டாளத்துல ஆள் கம்மியா இருக்குன்னு நாடகம் பார்க்க வந்த சிவாஜியையும் நாடகத்துக்குள்ள சேர்த்துக்கிட்டாங்க. சிவாஜியோட முதல் நாடகம் இதுதான். நடிச்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு போனதும் சிவாஜிக்கு ஒரு கச்சேரி வச்சாரு உங்க அப்பா. டே கூத்தாடி பயல, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் எதிரி பட கூட சேர்ந்து கூத்தாடுவேன்னு அது ஒரு நாடகங்கிறதையும் மறந்து சிவாஜி புரட்டி எடுத்துட்டாரு உங்க அப்பா. அந்த ஒரு நிமிஷம் தான் நாம ஒரு நடிகர் ஆகணுங்கிற ஆசையே சிவாஜிக்கு வந்துச்சான். சுயமரியாதை மாநாட்டில் நடந்த அண்ணாவோட சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் நாடகத்துல அண்ணா காகப்பட்டராகவும் கணேசன் சிவாஜியாகவும் நடிச்சாங்க. 3 மணி நேரம் நடந்த அந்த நாடகத்தை முழுசா பார்த்த பெரியார், யாரோ ஒரு சின்ன பையன் சிவாஜி வேடத்தில் நடிச்சானே, யார் அவன் அப்படின்னு கேட்க கணேசனை கொண்டு போய் பெரியார் முன்னாடி நிறுத்தினாங்களாம். ஓ, நீ தான் கணேசனா, இன்னிலிருந்து நீ சிவாஜின்னு பாராட்டி கணேசனுக்கு ஒரு பட்டம் கொடுத்தாராம் சிவாஜின்னு. அன்னையிலிருந்து தான் வெறும் கணேசன் சிவாஜி கணேசனா மாறினாரு. பெரியப்பா பிள்ளை பிஸ்டேட் பத்மநாப அடிக்கடி சொல்லுவான், சொந்த காலாலேயே நிக்கணும்ட்டு. நான் சொல்றேன், நிக்கிறது பெருசு இல்ல, நின்ன இடத்திலேயே நிலைக்கணும். சிவாஜி தன்னோட அண்ணன் தங்கவேலு, தம்பி சண்முகம் கூட கூட்டு குடும்பமா கடைசி வரைக்கும் ஒரே வீட்டுல தான் வாழ்ந்தாரு. சிவாஜியோட கால் ஷீட்டையும் நிர்வாகத்தையும் கடைசி வரைக்கும் சிவாஜியோட தம்பி சண்முகம் தான் பாத்துக்கிட்டாரு. அதே மாதிரி சிவாஜி வீடான அன்னை இல்லம்னு சொன்னதும் பல பேருக்கும் ஞாபகம் வர்றது சாப்பாடு தான். தன் வீட்டுக்கு வரவங்களை தன் மனைவி கையாலே சமைச்சு பரிமாற வைப்பாராம் சிவாஜி. அங்க சாப்பிட்றவங்க எல்லாம் தவறாம சாப்பாட்டையும் சரி உபசரிப்புலயும் சரி அன்னை இல்லத்தை அடிச்சுக்கவே முடியாதுன்னு சொல்லுவாங்களாம். ஹிந்தி சினிமாவோட சூப்பர் ஸ்டாரான திலீப் குமார், அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் சிவாஜி, 3 பேரும் ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காங்க. தன் ஃப்ரெண்டை சிவாஜி கிட்ட அறிமுகப்படுத்தியிருக்கார் திலீப் குமார். உடனே அவர் ஃப்ரெண்ட் திலீப் குமார்கிட்ட, நீங்களே முன் வந்து அறிமுகப்படுத்துறீங்கன்னா உங்களுக்கு பெரிய நடிகரான்னு கேட்க அதிர்ச்சியான திலீப் குமார் தலையை மறுத்து எங்களுக்கெல்லாம் பல மடங்கு மேலன்னு வானத்தை நோக்கி கை காட்டினாராம். உன் பேர் என்னப்பா? ராஜா. உங்க அப்பா அம்மா உனக்கு நல்ல பேரா தான் வச்சிருக்காங்க. உன்னுடைய நல்ல குணத்துக்கு உண்மையிலேயே நீ ராஜா தான். சிவாஜி நாகேஷ் காம்போல ஆல் டைம் ஃபேவரட்னா அது திருவிளையாடல் படத்துல வர புலவர் தர்மி சீன்ஸ் தான். அந்த காட்சி படமாக்கப்பட்டதும் சிவாஜிட்ட வந்த டைரக்டர் ஏபி நாகராஜன், இந்த காட்சியில உங்களை விட ஒரு படி அதிகமா நாகேஷ் நடிச்சிட்டாரு, இந்த காட்சியை படத்துல இருந்து தூக்கிடலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு. உடனே சிவாஜி, நீங்க இப்படி சொல்றீங்களே, இதுதான் ஒரு கலைஞனுக்கான பரிசு, எந்த காட்சியும் நீக்கிடாதீங்க, படத்துல அப்படியே இருக்கட்டும்னு சொல்லி திருப்பி அனுப்பினாராம். தமிழ்நாட்டில் இருக்க பெரும்பாலான கோயில்களில் சில வருஷம் முன்னாடி வரைக்கும் மார்கழி மாத காலையிலேயே திருவிளையாடல் சரஸ்வதி சபதம் படத்தோட வசனங்கள் ஒழிச்சுட்டு இருக்கும். சிவாஜிக்கு விநாயகர்னா ரொம்ப பிடிக்கும். திருப்பதி, திருவானை கோயில், தஞ்சை மாரியம்மன் கோயில்னு 3 கோயிலுக்கு யானையை பரிசா கொடுத்திருக்கார் சிவாஜி. நாத்திகம் தமிழ்நாட்டில் வேகமா பரவிட்டு இருந்த அதே காலகட்டத்தில் மக்களுக்கு கடவுள் நம்பிக்கை ஊட்டி வளர்த்ததுல சிவாஜிக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு. நடிகர் தேசிய விருது வாங்குறதே மிகப்பெரிய சாதனையா இருக்கிறப்போ சிவாஜியோட 3 படங்கள் ஒரே சமயத்துல தேசிய விருது வாங்குச்சு. 1961 வந்த பாவமன்னிப்பு திரைப்படம் இந்தியாவின் 2வது சிறந்த படம் விருதும், கப்பலோட்டிய தமிழன் திரைப்படம் தமிழின் சிறந்த படம் விருதும், பாசமலர் திரைப்படம் தமிழின் 2வது சிறந்த படம் விருதும் வாங்குச்சு. இப்படி ஒரு சாதனையை சிவாஜி தவிர வேற யாரும் பண்ணதில்லை. நான் உயிரோட திரும்பி வந்திருக்கேன். நான் எங்க சுத்தினாலும் நீ போட்ட அன்பு வட்டத்துக்குள்ளதான் சுத்த முடிஞ்சதே தவிர அதை தாண்டி என்னால வெளியே போக முடியல. வேற எந்த நடிகரும் நடிக்காத அளவுக்கு வீரபாண்டிய கட்டபொம்மன், வ.உ.சி., பாரதியார், திருப்பூர் குமரன் மாதிரியான விடுதலை வீரர்கள் கதாபாத்திரத்துல அதிகமா நடிச்சாரு சிவாஜி. ஒரு தடவை கப்பலோட்டி தமிழன் படத்தை பார்த்த வ.உ.சி. பையன், எங்க அப்பா இன்னும் சாகல, அதோ அந்த படத்துல உயிரோட இருக்காரு அப்படின்னு நெகிழ்ந்து போய் சொன்னாராம். அங்கு கொஞ்சி விளையாடும் எங்குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணிபுரிந்தாயா, அல்லது நீ மாமனா மச்சானா?
மானங்கெட்டவனே. சிவாலிய பட்டம், கலைமாமணி விருது, பத்மஸ்ரீ விருது, பத்மபூஷன் விருது, தாதா சாஹேப் பால்கே விருதுன்னு பல விருதுகளை தன்னோட நடிப்புக்கு மயங்க வச்சவர் சிவாஜி கணேசன். இப்போ அவர் பேர்லயே பல விருதுகள் கொடுத்துட்டு இருக்காங்க. சிவாஜிங்கிறவர் ஒரு ஆலமரம். அந்த ஆலமரத்துல தான் பல குருவிகள் கூடு கட்டி வாழ்ந்துச்சு, இன்னைக்கும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ரஜினி படத்துக்கு சிவாஜி டைட்டில், சிவாஜி செத்துட்டாரா மாதிரியான வசனங்கள், கர்ணன், வசந்த மாளிகை படத்தோட ரீரிலீஸ், சமீபத்துல சர்ச்சையான நெஞ்சில் குடியிருக்கும் பாட்டு, இப்படி சிவாஜி இறந்துட்டாலும் கூட பல்வேறு வடிவங்கள்ல அந்த ஆலமரம் நம்மோட தொடர்புல இருந்துட்டு தான் இருக்கு. இன்னைக்கு நான் வதைக்கிறேன், நாளைக்கு நீ பழம் சாப்பிடுவேன், அப்புறம் ஓ மயன் சாப்பிடுவேன், அதுக்கப்புறம் அவ மயன் சாப்பிடுவேன். அதெல்லாம் பாக்குறதுக்கு நான் இருக்க மாட்டேன். ஆனா விதை நான் போட்டது.